ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்தவர்களாய் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைய, அவரை நோக்கி பார்த்து பலனடைய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. அதற்கேற்ற விதத்தில் நாம் அவரை ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர்,
இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவர். அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் எப்பொழுதும் நம்மை மகிழ்விக்கிற தேவனாய், நமக்காக யாவையும் செய்கிற தேவனாய், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருக்கே என்றும் நன்றி செலுத்தி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து வழி நடத்தினாரே என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. என்னை கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. என் கண்ணீரை துடைத்தீரே, என் கண்ணீரை துடைத்தீரே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். அழுகையோடு அயர்ந்தே மகிழுடன் விழிக்கச் செய்தீர். அழுகையோடு அயர்ந்தே மகிழுடன் விழிக்கச் செய்தீர். என்னை மகிழுடன் விழிக்கச் செய்தீர், என்னை மகிழுடன் விழிக்கச் செய்தீர். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன், இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர், புது பாடல்களை என் நாவில் தந்தீர். மாறாதவும் தயவா என்னையும் வாழ வைத்தீர். மாறாதவும் தயவா என்னையும் வாழ வைத்தீர். நீர் என்னையும் வாழ வைத்தீர். சொல்லுங்க, நீர் என்னையும் வாழ வைத்தீர்.
என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை ஆமாண்டவரே, புது பாடல்களை என் நாவில் தந்தீர். சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா. சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக, நம்மை சந்தோஷமாக மாற்றும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மோடு கூட ஐக்கியப்படும்படி, நம்மோடு கூட உலாவும்படி, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் நம்மை தாழ்த்தி அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி பிதாவினுடைய சமூகத்தில் இருக்கிற அவர் தன்னையே முழுவதுமாய் தாழ்த்தி அவர் நமக்காய் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். யாருக்காக? நமக்காக. அவர் சமமாயிருப்பதை எண்ணாமல் நமக்காக அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலேயும் நாமும் நம்மை தாழ்த்தி, அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாக அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும்படி, இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும்படி நாம் அப்படி செய்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் என்று கொண்டார். என் குற்றங்கள் யாவும்
மாற்றினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எல்லாரும் பாடுவோம். அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், ஆமென், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றத்தையும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம். அவருடைய அன்பை உணர்ந்தவர்களால் ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். நன்மையினால் ஆமாண்டவரே, இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு
பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே செற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே செற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. என்றென்று மாறாத தேவனை ஸ்தோத்திரித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக சிங்காசனம் விட்டு இறங்கி வந்தவரே, எங்களுக்காக சிங்காசனம் விட்டு இறங்கி வந்தவரே, எங்களுக்காக சிங்காசனம் விட்டு இறங்கி வந்து எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. 2 அதிகாரத்தில் யோசபாத்தை பற்றி இப்படி சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் பயந்திருந்த பொழுது அவர்கள் கர்த்தரை துதித்தார்களாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாயும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த கால வேளையிலே நம்முடைய துதியின் சத்தம், நாம் துதி செய்ய தொடங்கும் பொழுது, இந்த கால வேளையிலே நாம் துதிக்கும் பொழுது நமக்கு எதிராய் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க விரும்புகிறார். உங்களுக்கு எதிராய் நிற்கிற எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவைகளை முறிப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவைகளை ஹல்லேலூயா உங்களை விட்டு அகற்றுவதற்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு எதிராக இருக்கிற கடன் பிரச்சனைகளோ இன்னும் வேறு என்னென்ன காரியங்களை நீங்கள் பலவீனங்களை சொல்லுவீர்கள் என்றால், துதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் முறியடிக்கப்படுகிறது. துதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் இப்பொழுதே நீக்கப்படுகிறது. கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை செலுத்துங்கள். ஆகையினால்தான் 34 சங்கீதம் 1 இவ்விதமாய் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Jesus. ஹல்லேலூயா. தன்னுடைய அனுபவத்திலிருந்து தாவீது சொல்லும்போது 71 சங்கீதம் 14 அவர் சொல்லும்போது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. சபையே, இன்றைக்கு இப்பொழுது கர்த்தரை துதிக்கும்படி வந்திருக்கிற எல்லாருடைய வாயும் துதியினாலும் நாள்தோறும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. எல்லாருடைய வாய்களும் துதியினால் நிரப்பப்படட்டும். எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. ராபா ஷம்பா லாரா கமனா ராபா. எல்லாரும் துதிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒரு வார்த்தையும் சொல்ல தெரியலனா இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. சொல்லி துதிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் நல்ல வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக, ஆண்டவரே நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து உன் மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் மென்மேலும் அவரை
துதிக்க நம்முடைய துதியின் சத்தம் ஹல்லேலூயா நம்முடைய கம்பீர சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதாக. ஓ நாம துதிக்கும் துதி கர்த்தருடைய சமூகத்தில் எழும்புவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ thank you Jesus ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள். ஓ thank you Jesus. இந்த வருடம் ஆரம்பித்தது போல இருந்தது ஹல்லேலூயா. அதற்குள்ளாக நம்ம 5வது மாதத்தை தொடப்போகிறோம் ஹல்லேலூயா. 4 மாதத்தை முடிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இவ்வளோ நாட்கள் எங்களை காத்தீரே, எங்களை வழி நடத்தினீரே. ஓ thank you Jesus ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று அவருடைய பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக என்று சங்கீதத்தில் நான் வாசிக்கிறபடியாக இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் துதி எழும்ப கடவது. ஆவியானவர் வல்லமையா இறங்குவாராக. விட்டு கொடுப்போமாக. ஆண்டவருடைய மகிமை இந்த கால வேளையில் விளங்கட்டும், வெளிப்படட்டும். தன்னுடைய பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அலங்கம் இடிந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. இன்றைக்கு கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வாயை திறந்து விட்டு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை சத்தமாய் சொல்லும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவரை துதிக்க துதிக்க ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயர் 13:15 நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி நம்முடைய உதடுகளில் உண்டாவதாக. ஓ thank you Jesus ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ thank you Jesus ஹல்லேலூயா. ஓ பெரியோர் சிறியோர் எல்லாரும் கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமென். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கு பாத்திரர், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க இருதயம் திறக்கப்பட்டால் ஒழிய, இருதயத்தில் இருந்து சத்தம் வெளிவந்தால் ஒழிய, உங்களுடைய இருதயத்தின் நிறைவின் சத்தம் சத்தமாய் வெளியே வரவில்லை என்றால் உங்களுக்குள்ளே மாற்றம் வர முடியாது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் சத்தமா இயேசுவேன்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இயேசுவேன்னு சொல்லுங்க. வாலிபர்கள் எல்லாம் இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லாம் சும்மா நிக்காம எல்லாரும் இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தவரே. ஹalleluya. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே அலும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளா சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா.
கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஓ ரபா ஷபா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கே கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.